சாராயம் வரேங்க. முட்டை வடக்கு கோயில் வாசல்ல சாராயம் வரும் உங்களுக்கு. அதை போய் கேட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒருத்தன் கேட்ட ஒரு பையனை நேற்று அரைஞ்சிட்டானு போட்டு அடிச்சுட்டானுங்க தெருவுல. சாராயம் வர தெருவுல ஓடுது அப்படின்னு கேட்டுருக்கானுங்க போல. அதுக்கு ஒன்று போய் தினேஷ்ங்கிற பையனை போட்டு கண்ணத்திலே அரைஞ்சிருக்கானுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் ஹரிசக்தி மற்றும் டிப்ளமோ மாணவர் ஹரிஸ் ஆகியோர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். அதே ஊரில் உள்ள வடக்கு தெருவைச் சேர்ந்த முனுசாமி குடும்பத்தினர் தொடர்ந்து சாராய விற்பனை செய்து வந்த நிலையில் சாராய விற்பனை செய்பவர்களை தட்டி கேட்போரை ஒரு நாளைக்கு 30,000 சம்பாதிக்கிறோம், உங்களுக்கு என்ன என கூறி வீடு புகுந்து அடிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அப்படித்தான் கடந்த 14ஆம் தேதி சாராய விற்பனை குறித்து கேள்வி எழுப்பிய தினேஷ் என்பவரை அடித்ததாகவும் அதனை தட்டி கேட்ட மாணவர்கள் ஹரிசக்தி மற்றும் ஹரிஸ் ஆகியோரை சாராய வியாபாரிகள் தங்கதுரை, அவரது சகோதரர் மூவேந்தன், உறவினர் ராஜ்குமார் ஆகியோர் குத்தி கொலை செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் ராஜ்குமார் சாராய விற்பனை செய்த கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த அன்றே இக்கொடூர செயலில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தங்கதுரை, மூவேந்தன், ராஜ்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். உயிரிழந்தவர்களின் உடல்களை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் சாராயம் விற்பனை செய்யும் முனுசாமி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கூறி மயிலாடுதுறை கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாது முனுசாமி குடும்பத்தினர் சாராயம் விற்க காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அத்தோடு இக்கொடூரத்தில் ஈடுபட்ட நபர்களின் வீடுகளை பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தினர். இந்நிலையில்தான் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் மூவேந்தன் குடும்பத்திற்கும் தினேஷ் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி மூவேந்தன் தினேஷை அடித்துள்ளார். தொடர்ந்து 14ஆம் தேதி ஹரிஷ், ஹரிசக்தி மற்றும் அஜய் ஆகியோர் இரவில் வடக்கு தெருவில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த மூவேந்தன், தங்கதுரை, ராஜ்குமார் ஆகியோர் தினேஷை கத்தியால் தாக்க முயற்சித்த போது தடுக்க வந்த ஹரிசக்தி மற்றும் ஹரிஸ் ஆகிய இருவரையும் குத்தி கொலை செய்துவிட்டதாகவும் அஜய்க்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. இது தவறான செய்தி என்றும் காவல்துறை உண்மையை மறைக்க பார்க்கிறது என்றும் குற்றம் சாட்டிய உறவினர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சாராய விற்பனையில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் நஷ்டஈடு வழங்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் கூறியதன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை மக்கள் கைவிட்டனர். இதனைத் தொடர்ந்து உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் உடலை பெறாமல் முதல் தகவல் அறிக்கையில் மேலும் 4 குற்றவாளிகளை சேர்த்து நகலை வழங்க வேண்டும், அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் நஷ்டஈடு வழங்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததன் பேரில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல்களை உறவினர்கள் பெற்றுச் சென்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஹரிசக்தியின் உடல் பேச்சாவடி பகுதியிலும் ஹரிஷின் உடல் முட்டம் கிராமத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. முட்டம் கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கலவர தடுப்பு வஜ்ரா வாகனமும் நிறுத்தப்பட்டுள்ளது. சாராய வியாபாரிகளின் வீடுகளின் முன்னால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருவரது உடல்களும் இறுதி சடங்கிற்கு பின் போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது.